ஜென்சி பிரஷர்னால 2014 இருந்து எந்த பிரச்சனைக்கும் செவி சாய்க்காத பாஜக பிஜேபி கவர்மெண்ட் இதுல சமட்டி அடி அடிக்கப்பட்டது பிஜேபி. தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நீட்டுக்கு அகேன்ஸ்ட், பிஜேபி தவிர தமிழ்நாட்டில். இப்போது இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் சார் இத எப்படி பாக்குறாருன்னு புரியல. இந்த நீட்டை அவர் எதிர்க்கிறாரா, தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டான்றாரா, இல்ல நீட் இருக்கட்டும் தமிழ்நாட்டுலன்றாரா? ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் இது வரைக்கும் டிவிகே சொல்லுது. டிஎம்கேவோட ஸ்டாண்ட் இந்த ஆன்டி நீட் பில்லு, பேப்பர் லீக் பில்லு ஸ்டாண்ட் என்ன? முக்காவாசி அவங்க ஸ்டாண்ட் இதுல கலந்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு 10-12 மணி நேரம் டிபேட் நடக்கும். இத டிஎம்கே சரியா எடுக்கலைன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிரும் டிஎம்கேவோட ஸ்டாண்டு. ஏன்னா எது எடுத்தாலும் எஜுகேஷனை பாதிக்குதுன்னா ஜென்சி இறங்கிடுறான். பட் டீலிமிட்டேஷன், விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கண்டிப்பா வரும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் அது வராது. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தி அக்னி நியூஸ் சர்வீஸினோட ஆசிரியர், பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் டீம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். போன வாரம் பார்லிமெண்ட் ஃபுல்லாவே முடங்கிச்சு. ஒரு நாள் கூட முழுமையா எதுவுமே நடக்கல. ஸோ இந்த வாரத்துல பில்ஸ்லாம் அடுத்தடுத்து பாஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்றைய தினம் அந்த பேப்பர் லீக்ஸ் சம்பந்தமாக ஒரு மசோதா, அதுக்குண்டான இது பாஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரம். ஸோ இதுல எதிர்கட்சிகள் எப்படி ஒத்துழைக்க போறாங்க, எஸ்பெஷலி டிஎம்கே அவங்க தான் ரொம்பவே பரபரப்பா எதிர்பார்ப்பு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவங்களும் எப்படி முடிவு எடுப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த பார்லிமெண்ட் செஷன் இன்னைக்கு எப்படி போக போகுது? தமிழ் மூலமாக முதல்ல மிஸ்டர் சோனம், மிஸ்டர் அப்ஜித்துக்கு வாழ்த்துக்கள். அவங்க இந்த ஜென்சி பிரஷர்னால 2014 இருந்து எந்த பிரச்சனைக்கும் செவி சாய்க்காத பாஜக பிஜேபி கவர்மெண்ட் இதுல சமட்டி அடி அடிக்கப்பட்டது. பிஜேபி சமட்டி அடி. இப்ப விடியார் காலையில சோனம் ஃபாஸ்ட் முடிக்கிறாங்க, ஜேபி நட்டா அண்ட் ஜிதேந்திர சிங். இதே மாதிரி இதுவரைக்கும் மோடிஜி இரவு 11:30 மணிக்கு வீடியோ ரெக்கார்டிங்ல நீட் பத்தி பேசுறாரு. இதுவரைக்கும் பிஜேபி 2014 இருந்து இது நடந்தது இல்லை. இது ஜென்சியோட முழு 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 காரணம்னாலதான் பிஜேபி இதுக்கு செவி சாஞ்சாங்க. அப்பேற்பட்ட பல மாதங்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அதே இவங்க கூலா எடுத்தாங்க பிஜேபி. இப்ப இவங்க பிஜேபி இது ஜென்சி பிரச்சனைனாலதான் இவங்க இதை யூ டர்ன் எடுத்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அக்கீம். தமிழ்நாடு எப்போதுமே நீட்டுக்கு அகேன்ஸ்ட் தான். தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நீட்டுக்கு அகேன்ஸ்ட், பிஜேபி தவிர தமிழ்நாட்டில். அதனால இன்னைக்கு நம்ம தகவல் 12 மணிக்கு ஆன்டி நீட் பேப்பர் பில் பார்லிமெண்ட்ல 12 மணிக்கு டேபிள் பண்றாங்க கவர்மெண்ட். இது ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்னு சொல்றாங்க. பிஜேபியில யங் டர்க்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இது பத்தி பேசுறதுக்கு பன்சூரி ஸ்வராஜ், தேஜஸ்வி சூர்யா, இது மாதிரி இவங்க பேச போறாங்க. யங் டர்க்ஸ் இது பார்க்கலாம் எப்படி அப்போசிஷன் எப்படி இந்த பில்ல டேபிள் பண்ண பில்லை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் ஒரு விதத்துல இந்த நீட் ப்ராப்ளம் ப்ரொடெஸ்ட் முடிஞ்சது நல்லதுதான். ஜென்சி அவங்களுக்கு வேலையே இருக்கு, அவங்க வேலைக்கு போகணும். சில பேர் படிச்சுட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்ல. டெல்லியில மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அதனால இது நல்லது. ஒரு வரவேற்கத்தக்கது என்னன்னா,
பிஜேபி கவர்மெண்ட் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹெட்டட் பை நந்தன் நிலிக்கினி. அவர் இது கோ ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ். யூபிஏ கவர்மெண்ட்ல பல போஸ்ட்ல இருந்தார் அவர். பட் யூபிஏ கவர்மெண்ட் அந்த 2014 எலெக்ஷன்ல காங்கிரஸ் டிக்கெட்ல பெங்களூர்ல போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார். அவரை வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல போட்டிருக்காங்க. அவர் வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி இன்டெலிஜென்ட், சாரிஸ்மேட்டிக் லீடர். அவரு ப்ரொஃபஷனலிசம் அவருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்கது. இந்த இந்த டீம் வந்து ஆக்சுவலா நீட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வேண்டாம்னு சொல்றாங்களோ அதையும் கன்சிடர் பண்ணும். எந்தெந்த ஸ்டேட் நீட் வேண்டாம் அவங்க வந்து இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெடிக்கல் எக்ஸாம் வச்சுக்கலாம்னா அதை வந்து விட்டுடணும். தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடுல நீட் வேண்டான்றாங்க ஃப்ரம் த பிகினிங். பல உயிர்கள் வந்து நீட்னால போயிருக்கு தமிழ்நாட்டில். நிறைய பேர் நிறைய மாணவ மாணவிகள் இறந்துருக்காங்க. இதெல்லாம் அக்கௌண்ட்ல எடுக்கணும். இதை வந்து இப்போ இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் சார் இத என்ன எப்படி பாக்குறாருன்னு புரியல. இந்த நீட்டை அவர் எதிர்க்கிறாரா, தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டான்றாரா, இல்ல நீட் இருக்கட்டும் தமிழ்நாட்டுலன்றாரா? ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் இது வரைக்கும் டிவிக்கே சொல்லல. இங்க இருக்கிற காங்கிரஸும், தமிழக காங்கிரஸ்ல நீட்டை வந்து ஒரு தமிழ்நாட்டுல பேன் பண்ணணும், ஸ்கிராப் பண்ணணும் ஒரு பெரிய ஒரு இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. முயற்சி எடுக்க மாறாத மாதிரி பண்ற மாதிரி தெரியல. முயற்சியே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. பட் இந்த இந்த பில்ல வந்து அட்லீஸ்ட் 10 இருந்து 12 மணி நேரம் டிபேட் நடக்கும். இந்த நீட், ஆன்டி நீட் பில் 12 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா மதியம் இரவு 10 மணி வரைக்கும் இது போகும் கன்ஃபார்ம்டா. இது ஒரு பெரிய டிபேட், நல்ல டிபேட் நடக்கும். ஏன்னா இந்த இந்த பில்ல வந்து நிறைய ஜென்சி வந்து இதை இன்னைக்கு வாட்ச் பண்ணுவாங்க. இந்த பில்ல இருந்து என்னென்ன சாராம்சம் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஸோ வந்து இந்த பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படுகிறது. அதனால டீடைல் டிஸ்கஷன் 10-12 மணி நேரம் கூட டிஸ்கஷன் நடக்கலாம். பட் இந்த பில்லுல டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன? டிஎம்கேவோட ஸ்டாண்ட் இந்த ஆன்டி நீட் பில்லு, பேப்பர் லீக் பில்லு ஸ்டாண்ட் என்ன? முக்காவாசி அவங்க ஸ்டாண்ட் வந்துங்க இதுல கலந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டபுள் சைட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல நீட் வேண்டான்றாங்க, ஆன்டி நீட் லீக் பில் கொண்டு வராங்க. அதுல எப்படி இவங்க கலந்துக்க முடியும்? இவங்க பேச முடியும். அப்ப டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க டிஎம்கே. அதேதான் விசிகே, அதேதான் சிபிஐ சிபிஎம் தமிழ்நாட்டுல, அதேதான் ஒரு ஐயுஎம்எல் எம்பி. இவங்க எல்லாம் கலந்து அதுல டிஸ்கஷன் பண்ணி கலந்துக்கிட்டோம். ஆனா நீட் தமிழ்நாட்டுல வேண்டான்னு இவங்க எல்லாம் சொல்லணும். ஈவன் காங்கிரஸ் எம்பி தமிழ்நாட்டுல இருந்து யாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா நீட் தமிழ்நாட்டுல வேண்டியது இல்ல, தமிழக அரசுக்கு விட்டுருங்க. அவங்க வந்து எப்ப முதல் மாதிரி எப்படி ஸ்டேட்லயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மார்க்ஸ் தகுந்த மாதிரி இது பண்ணாங்களோ நடந்துக்கிட்டோம். நீட் இப்பதானுங்க வந்தது, ஒரு 5 இயர்ஸ் தானே. தமிழ்நாடு கேரளால மருத்துவம் சார்ந்த இது வந்து அவ்வளவு டெவலப்டு. அப்பெல்லாம் நீட் படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்ல. இப்ப பாருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. தமிழகத்தில் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியால நம்பர் 1 வந்து தமிழ்நாடு தான். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன். அந்த காலத்துல நீட் படிச்சா இவங்க எல்லாம் வந்தாங்க. எவ்வளவு கட்டமைப்பா நடத்தப்பட்டது. இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு சார். இப்போ டிஎம்கே இந்த மசோதாவா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய மசோதாக்களையும் அவங்க வந்து பாஜக கூட நெருங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு ஃபேவரபிளான சில முடிவுகள் எடுப்பாங்கிற ஒரு ஹேசியமான தகவல் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வந்து இந்த பில்லுக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? இப்போ உதாரணமா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இதே நீட் விவகாரத்துல கொண்டு வந்தாரு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம்
அதற்கு வந்து சப்போர்ட் கொடுக்க தான் செஞ்சாங்க. ஏங்க நீட்டையும் ஒரு பக்கம் எதிர்த்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு 7.5 ஏங்க நீங்க ஆதரிச்சீங்கன்னு நம்ம அப்ப கேட்கல நம்ம. அது ஒரு இன்டரிம் ரிலீஃபா நம்ம வந்து அதை ஏத்துக்கிட்டோம். 7.5 மாணவர்களுக்கு கிடைச்சா நல்லதுதான். இது லாங் டேர்மா நம்ம வந்து சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீட்டுக்கு விலக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. அப்படிங்கிற அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பேப்பர் லீக்ஸ் சம்பந்தமான அந்த மசோதாவுக்கு ஆதரவு தர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்துட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல டிஎம்கே வந்து நீட்டே வேண்டான்றாங்க. எஸ் சார், அது நீட் வேணான்றாங்க. பட் ஆனா நீட் அதே வேண்டாம், வேண்டாம். நீட்ல பேப்பர் இடஒதுக்கீடு பேப்பர் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் ஏத்துக்கிட்டாங்க? கரெக்ட். எடப்பாடி பழனிசாமி அதை அறிவிச்சாரு. இப்ப வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, நீட் வந்து தமிழ்நாட்டுல வேண்டான்றாங்க. பட் நீட்டுக்கு போராடினாங்க பேப்பர் லீக்குக்கு. அது டிஃபரண்ட் சப்ஜெக்ட். அது வந்து மாணவர் மாணவிகள் இதனால வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. இது வந்து சோசியல் காஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு என்னமோ டிஎம்கே வந்து அந்த பில் பத்தி பேசுவாங்க. டேபிள் பண்ண பில் பத்தி பேசுவாங்க. அட்லீஸ்ட் 2 பேரு. எனக்கு என்னன்னா டிஎம்கேல மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின், ஜென்சி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிபேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபேட். மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து டிஎம்கேல யங் டர்க்ஸ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேச வைங்க. அப்பதான் அவங்க வந்து ஜென்சியோட கோர்லேட் ஆவாங்க. நீங்க சும்மா ஓல்ட் காட்சியா வச்சு பேசுனீங்கன்னா இந்த இப்ப இருக்கிற அரசியலுக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு சரியாகாது. நீங்க யங் டர்க்ஸ் டிஎம்கே எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ் அவங்கள பேச சொல்லுங்க இந்த சப்ஜெக்ட. எல்லா பார்ட்டிஸ்லயும் யங் டர்க்ஸா நீங்க பேசுவாங்க. அவங்க தான் வந்து ஈஸியா வந்து இந்த ஜென்சி கூட தொடர்பு ஈஸியா வச்சுக்கலாம். சும்மா ஓல்டு கார்ட்ஸியா வச்சுட்டு பேச வச்சீங்கன்னா அதே சப்ஜெக்ட் பயன் இல்ல. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு வந்து இந்த டிபேட்ல நீங்க டிஎம்கே கலந்துக்கணும். ஆனா யங் டர்க்ஸ் வச்சு பேசுங்க லோக்சபால. அப்பதான் வந்து ஜென்சிக்கு தெரியும் டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னன்னு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. இது வந்து இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10-12 மணி நேரம் டிபேட் நடக்கும். இத வந்து டிஎம்கே வந்து இது சரியா எடுக்கலைன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிரும் டிஎம்கேவோட ஸ்டாண்டு. அதனால இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் வந்து நீங்க அறிவிக்கணும். இந்த பார்லிமெண்ட்லயே நீங்க பேசணும். யங் டர்க்ஸ் பேச வைங்க. ஏன் யங் டர்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஜென்சி எவ்வளவு பேர் இருக்காங்க எம்பிஸ் பிலோ 50, அவங்க பேச வைங்க. ஏன் அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா? எல்லா பார்ட்டிஸும் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து டிபேட்ல எல்லா பார்ட்டிஸும், எல்லா ஒப்போசிஷன் பார்ட்டிஸ், யங் டர்க்ஸ் பேச வைங்க. பாருங்க, சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு வந்து பிளாஸ்ட் பண்ண போறாரு பார்லிமெண்ட்ல. அவர் தான் இன்னைக்கு ஹீரோவா போறாரு. எழுதி வச்சுக்கோங்க. அகிலேஷ் யாதவ் will be the hero today in the parliament. அவரோட ஸ்பீச்ச பாருங்க. மத்ததெல்லாம் ஹீரோ தான். அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு வந்து ஸ்கோர் பண்ணிடுவாரு. யங் டர்க், the future prime minister of India, அகிலேஷ் யாதவ். அவர் தான் இப்போ லாஸ்ட் சான்ஸ் for the opposition to defeat the BJP government in 2029. வேற எந்த லீடர் இல்லைங்க இந்தியால. only அகிலேஷ் யாதவ் is the hope, ray hope. சார், இப்போ இன்று நடக்கக்கூடிய இந்த நீட் லீக் விவகாரம் சம்பந்தமாக ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி தான் போதுமானது. இது ஜஸ்ட் ஒரு மசோதா தான் வந்து பாஸ் பண்ண போறாங்க. அப்படிங்கிற பொழுது என்டிஏவுக்கு அந்த மெஜாரிட்டி வந்து இருக்கு. அதை தாண்டி இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் யாரேனும் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு வாக்களிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே நம்ம அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணணும். அதே போல இப்போ நீங்க சொன்ன போல சமாஜ்வாதியா இருக்கட்டும், இன்னும் பல மாநில கட்சிகள், ஆர்ஜேடி, உத்தவ் சிவசேனா, சரத் பவார், இன்னும் பல மாநிலத்தில் உள்ள கட்சிகள்லாம் இருக்காங்க. இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இப்படி ஒருவேளை இதுக்கு வந்து சரி ஓகே, மாணவர்களோட உணர்வுகளை மதிச்சு இதுக்கு நம்ம வந்து இணங்கி போகணும். அவங்களோட போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா, பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, பிறகு பில்லும் பாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்களோட வெற்றியில நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில மாநில கட்சிகளும் ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஓட்டு போட்டால் அரசியல் ரீதியா அது வேற கோணத்திலையும் பார்க்கப்படும்ல. இப்ப பண்ணப்பா பிஜேபி கொண்டு வர மசோதாவுக்கு இவங்க வந்து நேரடியா ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பிஜேபி பக்கம் அவங்க நகராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்ததா எழ தோணும். இல்லைங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டி எடுத்துக்கலாம். சமாஜ்வாடி பார்ட்டி யூபிக்கு என்ன அததான் பார்ப்பாங்க.
ஓகேவா, அவங்க ஸ்டேட்டுக்கு. அங்க நிறைய பேர் நீட்ல வந்து இறந்துருக்காங்க. ஓகே, அப்ப வந்து இந்த பில்லு வந்து அட்டாக் பண்ணி பேசுவாங்க. என்ன நடந்தது, நீட் லீக் பத்தி, போலீஸ் லத்தி சார்ஜ், இதெல்லாம் பேசுவாங்க. பட் ஆன்டி பில், அதே மாதிரி அந்த கமிட்டி நந்தன் நில்கனி இத வந்து பாராட்டுவாங்க, இத வந்து ஓகே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்ஜேடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த சைட் போயிட்டீங்கன்னா மம்தா பானர்ஜி இது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உத்தவ் தாக்கரே சப்போர்ட் பண்ணுவாரு, சரத் பவர் ஃபேக்ஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹேமந்த் சோரன் சப்போர்ட் பண்ணுவாரு, நவீன் பட்நாயக் சப்போர்ட் பண்ணுவாரு, அப்புறம் இங்க எடுத்துட்டீங்கன்னா ஜெகன் சப்போர்ட் பண்ணுவாரு, பிஆர்எஸ் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, சிபிஐ சிபிஎம் இதுக்கு அகேன்ஸ்டா பண்ணுவாங்க. பட் ஜென்சிக்கு அகேன்ஸ்டா அவங்களும் பண்ண மாட்டாங்க. இது மாணவர்கள் ஜென்சிக்கு கிடைச்ச ஒரு சக்சஸ், இந்த ப்ரொடெஸ்ட் ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதுவும் ஆளுமையான ஸ்ட்ராங்கான பிஜேபியை தோற்கடிச்சதுனால இது ஒரு பெரிய வெற்றி ஜென்சிக்கும் மாணவர்களுக்கும், பேன் இந்தியா. சோ இதனால வந்து எல்லா பார்ட்டிஸும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இதுல பிளே பண்ணுவாங்க. இதுல வந்து எனக்கு என்னவோ இது வந்து ஆன்டி லீக் பில், நீட் லீக் பில், இதை சப்போர்ட் பண்றது என்ன ஒன்றும் தப்பு இல்லையே. கமிட்டி வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஈவன் கொஸ்டின்ஸ் எப்படி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் நீட்ல அதெல்லாம் பார்க்க போறாங்க. இந்த பர்சன்டேஜஸ், இப்ப நீட் பிஜி எடுத்துக்கலாம், சிம்பிள் எக்ஸாம்பிள். 0 மார்க் வாங்கினீங்கன்னா நீங்க சேர்ந்துடலாம். நீட் பிஜி ஜஸ்ட் போய் அட்டெண்ட் பண்ணா போதும், ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க பிரைவேட் காலேஜ்ல ரெடியா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. அந்த இடத்துல எவ்வளவு பணம் கொடுத்து சேர்றவங்க அவங்க சேரலாம் பிஜி. அப்ப என்னங்க, ஒரு 0 மார்க் வாங்கினா பிரைவேட் காலேஜ்ல கிடைக்குமா என்ன? அப்புறம் இதெல்லாம் வந்து நந்தன் நில்கனி இதெல்லாம் சரி பண்ணுவாங்க. சும்மா வந்து 0 தான் வாங்கினா வந்து பிரைவேட் காலேஜஸ்ல பிரைவேட் கோட்டால போக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் காலேஜஸ்ல யூனியன் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த பிரைவேட் காலேஜஸ்ல பிரைவேட் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு, அதை அபாலிஷ் பண்ணுங்க. தைரியம் இருந்தா அபாலிஷ் பண்ணுங்க. அவங்கதான் ஒரு மாஃபியா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் மாஃபியா மாதிரி இருக்காங்க. நீங்க வந்து அந்த காலேஜஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க வந்து பிரைவேட் கோட்டாவே இல்லைங்க, காலேஜஸ் கோட்டா இல்ல, எல்லாம் கவர்மெண்ட் கோட்டா பண்ணுங்க. ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, ஓபிசி பிசி எஸ்டி எஸ்டி எஃப்சி மைனாரிட்டிஸ் அப்படி கொண்டு வாங்க. ஃபீஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க இது கொடுக்கறதுனால தானே கேபிடேஷன் என்ன பல கோடிங்கிறாங்க. எம்பிபிஎஸ்க்கு பல கோடி வாங்குறாங்களாமா பிரைவேட் காலேஜஸ். அப்போ என்னங்க, ஏழை எளிய மாணவர்கள் நீட்லயும் நல்ல மார்க் வாங்கினா கிடைக்கிறது இல்லை, பிரைவேட் காலேஜ்ல அவ்வளவு பணம், அவங்க எங்க போய் சேருவாங்க? அப்புறம் மெடிக்கலோட இது கனவு வந்துட்டு அப்புறம் பிஎஸ்சி இந்த மாதிரி போய் சேருவாங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் போவாங்க, பயாலஜி பயோடெக்னாலஜி எல்லாம் நல்ல கோர்ஸ். பட் அந்த எம்பிபிஎஸ் வேற இல்லைங்க. அவங்க கனவு வந்து அப்படியே ஒரு இல்லூஷன் மாதிரி ஆயிடுது. இந்த கனவு வந்து அது வந்து ஒரு மாணவர்களுக்கு அது வரவே கூடாது. அவங்க ரீச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ரீச் பண்ணிடலாம். இங்க வந்து பிரைவேட் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரைவேட் கோட்டா வந்து எடுங்க. யூனியன் கவர்மெண்ட் நீங்க ஸ்டர்ன் ஆக்ஷன் எடுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்னொரு பிரைவேட் கோட்டாவே இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. நீங்க ஃபீஸ் வேணா ஏத்திக்கோங்க, அப்படி கொண்டு வாங்க. அப்ப பாருங்க எஜுகேஷன் பிரைவேட் காலேஜஸ்ல அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பிரைவேட் காலேஜஸ் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கோட்டா கொண்டு வந்து இதனாலதான் நம்ம மெடிக்கல் இது எஜுகேஷனையே வந்து டவுன் ஆயிடுச்சு இந்தியால. ஓகே, டவுன் ஆயிடுச்சு. ஓகே சார், எனக்கு இந்த விவகாரத்துல ஒரே ஒரு கேள்வி, ரத்னா சுருக்கமா பதிவு செய்யுங்க. என்னன்னா இப்போ அடுத்தடுத்து பில்ஸ் வந்து இந்த வாரமே வந்து தாக்கல் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அப் டு
நெக்ஸ்ட் மந்த் 13th வரைக்கும் இந்த மான்சூன் செஷன் வந்து இருக்கு. ஸோ 8 பில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம தகவல் வந்துச்சு. இப்போ டீலிமிட்டேஷன்லாம் நம்ம கடைசியாக தான் கொண்டு வருவாங்களா? அதெல்லாம் கொண்டு வரும் பொழுது வந்து எப்படி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்? பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து ஆதரவு கோர்றதுக்கு இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எம்பிஸையும் சரி, அவங்க தலைவர்களும் சரி, எப்படி சரத் பவாரை சந்திச்சாரோ அது போல சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? பிஜேபி வந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இந்த செஷன்ல வந்து எஜுகேஷன் சம்பந்தமான எந்த பில்லையும் கொண்டு வர மாட்டாங்க, எக்ஸப்ட் ஆன்டி நீட் பில். இந்த 2 லாங்குவேஜ் பாலிசி இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இந்த இதுல கொண்டு வர மாட்டாங்க. திருப்பி வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சு இந்த 2 லாங்குவேஜ். ஏன்னா மகாராஷ்டிரால 2 லாங்குவேஜ் தான் கேட்கறாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் நீங்க திருப்பியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடுவீங்க. இந்த எஜுகேஷன் சம்பந்தமான, ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான 2 லாங்குவேஜ் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, என்இபி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க யூனியன் கவர்மெண்ட். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எது எடுத்தாலும் எஜுகேஷனை பாதிக்குதுன்னா ஜென்சி இறங்கிடுறாங்க. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இங்க பில்ஸ் கொண்டு வருவாங்க. பட் டீலிமிட்டேஷன், விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கண்டிப்பா வரும். ஒன் இந்தியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் அது வராது. அது இந்த டேபிள் பண்ண மாட்டாங்க. இந்த எலெக்ஷன், இந்த பார்லிமெண்ட் செஷன்ல அது வராதுங்க. இந்த 2 பில் வரும், டீலிமிட்டேஷன் அண்ட் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில். டீலிமிட்டேஷன் பில் கண்டிப்பா பாஸ் ஆயிடும் பார்லிமெண்ட்ல, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிடும். அதே மாதிரி விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கண்டிப்பா பாஸ் ஆகும். 2 லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுலயுமே பாஸ் ஆயிடும், கன்ஃபார்ம்டா பாஸ் ஆகும். ஈவன் அப்போசிஷன் மெம்பர்ஸ் வந்து கிராஸ் ஓட்டிங் போடுவாங்க, கிராஸ் ஓட் பண்ணுவாங்க. அப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறைய பார்ட்டிஸ் அப்ஸ்டெயின் பண்ணிடுவாங்க. பட் இந்த பில் பாஸ் ஆயிடும். as far as அந்தந்த ஸ்டேட்ஸ், யூபினா அகிலேஷ் யாதவ், அங்க தேஜஸ்வி யாதவ், நிதிஷ், இங்க வந்து மம்தா பானர்ஜி அந்த ஃபேக்ஷன், உத்தவ் தாக்கரே, சரத் பவார், ஹேமந்த் சோரன், ஜெகன்மோகன், நவீன் பட்நாயக், உமர் அப்துல்லா, அவங்க வந்து அவங்க ஸ்டேட்ல வந்து இந்த டீலிமிட்டேஷன் பாதிக்கலைன்னா அவங்க ஓகே தான். ஓகே. ஏன்னா இப்ப இந்தியா அலையன்ஸ்னு ஒண்ணு இருக்குதான்னு ஒரு பெரிய டவுட்டுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால வந்து இந்தியா அலையன்ஸ் இல்ல, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு அப்புறம் இந்தியா அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகாதுங்க. இது வந்து கன்ஃபியூசிங் அலையன்ஸ் பண்ணி விட்டாங்க, புரியுதுங்களா? அதனால இந்தியா அலையன்ஸ் இல்லைங்க, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாலேயே இல்லைங்க. இது கொலாப்ஸ் ஆயிடும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.